வெண்டைக்காய் காரக்குழம்பு அதுதாங்க நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சூப்பராக இருக்கும். நல்லா தாராளமாக சட்டியில் எண்ணெய் விட்டு 4 காஞ்ச மிளகா போட்டு வதங்கினதும் க்ளீன் பண்ணி வச்ச வெண்டைக்காவை இந்த பதத்துக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். அதே எண்ணெயிலே வந்து கடுகு உளுந்து இதெல்லாம் போட்டு தாளிச்சிட்டு கை நிறைய பூண்டு உரிச்ச பூண்டு சேர்த்துக்கோங்க. ஒரு 30-40 சின்ன வெங்காயம் அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். 2 கொத்து கறிவேப்பிலை அதையும் சேர்த்து நம்ம இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். இட்லி தோசை சாதத்துக்கெலாம் சூப்பராக இருக்கும். சாதத்தோடு சாப்பிடும்போது அப்பளத்தோடு சாப்பிட்டா இன்னும் சூப்பராக இருக்கும். நல்லா வெங்காயம் வதங்கி வந்துடுச்சு. பெருங்காயப்பொடி, மஞ்சப்பொடி, காரத்துக்கு காஞ்ச மிளகாத்தூள், காரம் எனக்கு அதிகமாக வேணாலும் கொஞ்சம் குழம்பு தூள் கூட சேர்த்துக்கலாம். காரத்தூளை கம்மி பண்ணிவிட்டு நல்லா அப்படி லைட்டாக வதங்கினதும் அரைச்சி வச்ச தக்காளி விழுது சேர்த்துங்க. அது நல்லா எண்ணெய் பிரிய இதுமாரி வதங்கி வர டைமில் தேவையான உப்பு சேர்த்துக்குங்க. ஒரு சின்ன புளி நமக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு புளி தண்ணி சேர்த்துட்டு தேவையான தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு நம்ம வதக்கி வச்ச வெண்டைக்காவை சேர்த்து நல்லா கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்க வச்சு எண்ணெய் அப்படியே பிரிஞ்சு வர டைமில் நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி இறக்கணும்னா சூப்பராக இருக்கும். ட்ரை